யமுனா நம்ம கங்காவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனோன்னே நம்ம கங்கா நம்ம சாரதாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யமுனா போனோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வந்துட்டே காஃபி குடின்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவுக்கு சாரதா டீ காஃபி போடுறதுக்கு உள்ளே போகிறாங்க. அப்போது நம்ம கங்கா தனியாக இருக்கிற நேரத்தை பற்றி நம்ம யமுனா பேசுகிறாங்க. என்னக்கா வீடு விற்கிறத பற்றி பேசினே சொல்லி கேட்குறாங்க. நம்ம கங்காவும் அதெல்லாம் பேசிட்டாண்டி எங்கள் அம்மா எல்லாமே சம்மதிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் சம்மதிச்சிட்டாங்க. இந்த காவிரியால் தான் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த காவிரி மட்டும் தான் வீடு விற்கக்கூடாது திமிர் எடுத்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வேணால் பணம் தேவையில்லாமல் இருக்கும், நமக்கு தேவை தானே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் யமுனா ஆமாக்கா எனக்கு பணம் தேவை இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று என்ன தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம நிவினோட வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிவினுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும்க்கா, அப்போ தான் அவருக்கு எவ்வளோ கொஞ்சம் மட்டும் அன்பு பாசம் எல்லாமே வரும். அவருக்கு பணம் தேவை இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, அதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுதுக்கு. அது மட்டும் இல்லை வீடு விற்று எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும்ல, அந்த பணத்தை கொண்டு நான் என்னோடய மாமியார் வீட்டில் கொடுத்தா என் மாமியார் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இத்தனை நாளாவே என்னை பேசி அவமானப்படுத்துகிறாங்க, பணம் கொண்டு வராமல் வெறுங்கையை அள்ளிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். நிவன் மனசுலேயும் இடம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நிவனும் பிஸ்னஸ் ஆரம்பித்து இவ்வளோ சந்தோஷமாக இருப்பார், நானும் சந்தோஷமாக இருப்பேங்க்கா, அதுக்கு எப்படி நீதாக ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்டே நம்ம யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கங்காவும் சரி இருட்டு நான் பார்த்துக்கிறேன், அது எப்படிலாம் தேவையில்லாமல் நீ டென்ஷன் ஆகாத, எப்படியாடா நம்ம வீடு விற்றே தீருவோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. அது நேரம் கரெக்டாக நேரத்துக்கு சாரதா வந்துடுறாங்க. சாரதா வந்தால் நம்ம யமுனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யமுனா கரெக்டாக கேட்குறாங்க, என்னம்மா வீடு விற்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களே, வீடு விற்கிறது என்னம்மா ஆச்சு, ஆளுக்கெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டோன்னா சாரதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அந்த வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன், வீடெல்லாம் விற்க போகிறது கிடையாது, வீடு அப்பாவோட ஞாபகமாக அங்கே தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே நம்ம கங்கா செம்ம கோவப்படுறாங்க. என்னம்மா சொல்கிறேன், எப்போம்மா முடிவு பண்ண அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் தான் நேற்றே பேசி முடிவு பண்ணிச்சு, அது மட்டும் இல்லாமல் காவிரி தான் சொல்லிட்டு வீடு விற்கக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அவள் மட்டும் தானே சொல்லியிருக்கா, காவிரி தானே சொல்லியிருக்கா வீடு விற்கக்கூடாது, எங்களுக்கெல்லாம் விற்கணும், அது மட்டும் எங்களுக்கு பணம் தேவை இருக்குமா, அவளுக்கு பணம் தேவைப்படுது, எனக்கும் பணம் தேவைப்படுது. குமரன் மாமா பாருங்கள் பணத்துக்காக தான் கஷ்டப்பட்டு போய் மலேசியாவுக்கு போயிருக்காங்க, அவர் நானும் புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது, காவிரிக்கு வேணால் பணம் தேவையில்லாமல் இருக்கலாம், அது மட்டும் பணக்காரை விட்டு போன மருமகளாக இருக்கா, அதான் 2 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு பணம் காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க, அதனால் அவள் இந்த மாதிரி தான் பேசுவாள். ஆனால் எங்களப்போ நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோமா, அவள் வீட்லேயே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு மாமியார் அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் பாரு பணம் கொஞ்சம் கூட கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எங்களை மீறி நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அது கொஞ்சம் மட்டும் எனக்கு தெரியுதா, காவிரி பேச நினச்சிட்டு இருக்கேன், எங்களுக்கு இந்த வீடு விற்றே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டோன்னா நம்ம சாரதாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடி 2 பேரும் முட்டாள் மாதிரி பேசி வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லை பணத்தை வேணால் உங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கா, அதுக்கு அந்த வீடு மட்டும் தான் விற்கணுமே, வேறு வழி கிடையாது அப்படி சொல்லி கேட்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் எங்களுக்கு வீடு விற்று தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கல, அந்த பங்கு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா பாட்டிக்கு ரொம்ப கோவம் அப்போ இந்த பங்கு கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி அப்படியே வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டால் என்ன பிரயோஜனம் இருக்குது, அந்த வீடு அவ்வளோ பெரிய வீடு அங்கே சும்மா கிடக்கு, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய இடம் கிடக்கு, அதெல்லாம் விற்றிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பங்கு கிடைக்கும், அது மட்டும் எல்லா பங்கையும் ஆளுக்கு ஒவ்வொரு பேரில் போட்டாச்சு எவ்வளோ பெரிய யூஸ் ஆகும் தெரியுமா, நீ வர பாட்டி வரலாம் பங்கு கொடுத்துக்கா, நர்மதாவில் பங்கு நீனு எடுத்துக்காமா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா யூஸ் ஆகும், எங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்க நாங்களும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிடுவோம், தேவையில்லாமல் அந்த வீட்டை சும்மா வச்சு பூட்டிக்கணும் என்னம்மா கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவம் சொல்கிறாங்க. கேட்டு சாரதா அது உங்கள் அப்பா உங்களுக்காக ஆசையாக பார்த்து கேட்டனே வீடுடி, அது எப்படி விற்கிறது உங்களாம் மனசு வருது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கண்கலங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம யமுனா கங்காவுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருமா தேவையில்லாமல் அப்பா பேரை சொல்லி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காத, ஒழுங்காக எங்களுக்கு இந்த வீட்டை வச்சு எங்களுக்கு பங்கு கொடு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நம்ம கங்காவும் யமுனா உள்ளே பிறகு. இதெல்லாம் பார்த்தா சாரதா அப்படியே இடிச்சு போய் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ்வளவு இப்படி பணத்துக்காக இப்படி அலையிற அளவு, அது மட்டும் இந்த வீட்டில் எவ்வளோ நினைவு இருக்கால கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்காது அப்படி சொல்லிட்டு சாரதா கண் கலங்கி போய் அப்படியே அங்கேயே இடிஞ்சு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அது நேரம் இந்த பக்கம் பாட்டி நீ கவலைப்படாத கூடி சீக்கிரத்துக்கு முடிவு பண்ணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம், அது மட்டும் எப்படி சொல்லிட்டு போகிறால பார்த்தியா, அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இப்படியே வீட்டை விற்று கூட அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்லிட்டு போவாங்க. நல்லா யோசிச்சுப்பார் சாரதா அப்படி சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இந்த பக்கம் காவேரி பாட்டி அத்தை அப்படி சொல்கிறாங்க, காவேரி நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சாரதா கிட்ட பாட்டி சொல்கிறாங்க. நம்ம காவேரி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க பொறுத்துன்னு வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.